என்ன மாப் பண்ணி முடிச்சாச்சா? முடிச்சிட்டேன் மேடம். முடிச்சிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்கிட்ட வந்து கேட்கணும். நீங்க கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன் மேடம், அடுத்த வேலை என்னன்னு கேட்கணும். ஏய், நம்ம ஆபீஸ்ல சும்மா இருக்கிறதுக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டோம், புரியுதா? புரியுது மேடம். இப்ப கூட கேட்க மாட்டேன்றல அடுத்து என்ன வேலைன்னு? சொல்லுங்க மேடம், என்ன வேலை? அடுத்து நீ பண்ண போற வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம ஆபீஸ் ரெஸ்ட் ரூமை கிளீன் பண்ணணும். நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. சில சமயம் ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட நம்ம ஆபீஸ்க்கு வருவாங்க. ரெஸ்ட் ரூம் சுத்தமா இல்லைன்னா அவங்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க, பாத்துக்கோ. இப்போ ஆபீஸ்க்கு மாப் போட்டல, அது ஓரளவுக்கு ஓகே. ஆனா இதெல்லாம் பத்தாது. நீ ரெஸ்ட் ரூம் எப்படி கிளீன் பண்றன்றதுல தான் உன்னோட திறமையை நீ காட்டணும். ஹலோ, என்ன யோசிக்கிற? அது இல்ல, ரெஸ்ட் ரூம். ஏன் ரெஸ்ட் ரூம்னா முதல் நாள கிளீன் பண்ண மாட்டீங்களோ? இப்ப இந்த வேலையை பண்ண போறியா இல்லையா? பண்றேன் மேடம். தேவையான பொருள்லாம் எடுத்துக்கோ. சரிங்க மேடம். திரும்பவும் சொல்றேன், செய்யற வேலையை சுத்தமா செய்யணும். ஏதோ கடமைக்கு பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். போ. என்ன என்கிட்டேவா உன் திமிர காட்டுற? என்னை எதிர்க்கிறவங்க நிலைமை என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். உன் இடம் என்னங்கிறத உனக்கு காமிச்சிட்டேன். இனிமே இந்த ஆபீஸ்க்கு நீ வருவ, கதறிக்கிட்டு ஓடணுண்டி. அக்கா. மகா. அக்கா. ஏய் மகா, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? என்ன அவ்வளவு பிஸி ஆயிட்டியா? ஆமாங்கா. சரி, ஆபீஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போயிருக்க. ஆபீஸ் ஒர்க்லாம் உனக்கு எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுதுக்கா. வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா மகா? கஷ்டம்லாம் இல்லக்கா, ஈஸி தான். குட் குட். ஆமா, உனக்கு அங்க என்ன வேலை கொடுத்திருக்காங்க? அது என்னன்னாக்கா, ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது. சூப்பர் மகா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்ட. ஆமாக்கா. மகா, நீ ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்ல எப்படி வேலை பார்க்கறேன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் கிளம்பி அங்க வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம்க்கா. நீங்க எதுக்கு இங்க வரீங்க? நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுங்க. என்ன மகா, நீ உன்னை பார்க்கணும்னு ஆசையா ஃபோன் பண்ற, நீ வர வேண்டான்னு சொல்ற. சரி, நீ வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வரல. அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க அக்கா. நீங்க வந்தா எனக்கு டென்ஷன் ஆயிடும், அதனால தான் சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல. நீ ஆபீஸ் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. ஃபர்ஸ்ட் டே உனக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லணும். சரியா? சரிங்கக்கா. சரி மகா, பை. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஓகே ஓகே, செக் பண்ணிடுறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மகா எங்க இருக்கா? என்ன யோசிக்கிறீங்க? மகா, நீங்க ஒருத்தவங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்க?
அது வந்து மேடம், என்னாச்சு? மகா எங்கன்னு கேட்டதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இல்ல அவங்க ரெஸ்ட் ரூம் பக்கத்துல இருக்காங்க மேடம். ரெஸ்ட் ரூம் பக்கத்துலயா? அங்க என்ன பண்றாங்க? சரி விடுங்க, நானே போய் பாத்துக்கிறேன். காஷன் போர்டு வச்சிருக்காங்க. ஏதாவது கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்கா? என்ன யாரோ க்ளீன் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. அக்கா, நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க. நீ இதுக்கு தான் என்ன வர வேண்டான்னு சொன்னியா? அது வந்துக்கா, இதுதான் நீ சொன்ன ஃபைல்ஸ் எடுத்து கொடுக்கிற வேலையா? இதெல்லாம் எங்கெங்கேயோ இருந்துச்சா, அதான் சரி நம்ம ஆபீஸ் தானேன்னு எடுத்து வைக்கலான்னு தான். போய் சொல்லாத. உன்னை இந்த வேலையை தான் செய்ய சொல்லிருக்காங்கன்னு நான் போன் பண்ணப்போ ஏன் சொல்லல? சரி, உன்னை யார் இந்த வேலையை செய்ய சொன்னாங்க? யாரு செய்ய சொன்னாங்கன்னு கேக்குறேன். யாரும் சொல்லலக்கா, நானா தான். போய் சொல்லாத மகா. இன்னும் எத்தனை காலத்துக்கு உனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு தாண்டி போகலான்னு இருக்க? இது இப்படியே விடக்கூடாது. வா,